Hi students, welcome to Mahimax. 8ஆம் வகுப்புல பயிற்சி 1.6ல 5வது சம் பார்த்துட்டு இருக்கோம். 5 நடுக்கு 0 plus 6 நடுக்கு -1 into 3 power 2 அதாவது மதிப்பு காண்க evaluate ரெண்டு ஒன்று தான். சரி பாருங்க 5 நடுக்கு 0 5 power 0 அப்படின்னு கொடுத்துருங்க. 5 power 0னா anything power 0 அதோட வேல்யூ என்னது 1 இது நமக்கு தெரியும். anything power 0 is equal to 1. So 6 power -1 நம்ம எப்படி எழுதலாம் 1/6 ன்னு எழுதலாமா 6 power -1 1/6 ன்னு எழுதலாம் into 3 into 3 3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதலாம் 3 into 3 ன்னு எழுதலாமா. ஸோ பாருங்கள் இதை சால்வ் பண்ணால் 1 6 is 6 6 plus 1 7 ஸோ 7/6 into 3 into 3 படிக்கலாமா 1 3 is 3 2 3s are 6 that's all. answer 7 into 3 21/2 ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் சம் 2 power -1 plus 3 power -1 divide 6 power -1 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 power -1 இது எப்படி எழுதலாம் 1/2 ன்னு எழுதலாமா ப்ளஸ் 3 power -1 1/3 ன்னு எழுதலாம் into divide 6 power -1 1/6 ன்னு எழுதலாம். ஸோ பாருங்கள் இதை டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறு இருக்குது ப்ளஸில் இருக்குது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாமா 6 2 3s are 6 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 1 is 3 3 2 1 2s are 2. இங்கே டிவிஷனில் இருக்க சிம்பிள் மல்டிபிளில் மாறணும் அப்படின்னா இந்த நம்பர் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ 1/6 எப்படி மாறி நமக்கு 6/1 மாறிடும். இப்போ பாருங்கள் இதை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 3 + 2 5 5/6 into 6/1 6 6 அடிச்சுட்டா நமக்கு ரிமைனிங் வேல்யூ 5 தான் கிடைக்கும். சரிங்களா இதோட செகண்ட் சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3 power -1 plus 4 power -2 plus 5 power -3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா இது இப்போ 3 power -1 எப்படி எழுதலாம் 1/3 எழுதலாமா ப்ளஸ் 4 power -2 1/4 ஸ்கொயர்னு எழுதலாம் ப்ளஸ் 5 power -3 1/5 கியூப்னு எழுதலாமா. இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் பவரில் என்ன கொடுத்துருக்காங்க 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனிதிங் எந்த நம்பராக இருந்தாலும் அதுக்கு பவரில் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னது நமக்கு 1ன்னு தெரியும். தட்ஸ் ஆல். சரிங்களா நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். 6th சம் பாருங்கள் சுருக்குக அதாவது சிம்பிளிஃபை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் கவனிச்சுக்கோங்க. 3 power 2 whole power 3 இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் பவருக்கு பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா. ஸோ 3 power 2 3s are 6ன்னு எழுதிக்கலாம் இன்டூ இங்கே பாருங்கள் 2 into 3 power 5 இன்டூ ஹோல் பவர் -2 இருக்குது. இப்போ இந்த பவர் உள்ள கொண்டு வரலாமா 2 power -2 இன்டூ 3 power 5 ஹோல் பவர் -2 இருக்குது இன்டூ 18 into 18 எழுதலாமா இதை. ஸோ பாருங்க 3 power 6 இன்டூ இங்கே பவரில் என்ன இருக்குது 1/2 தானே இருக்குது பவர் -2 இருக்குது. ஸோ இதை 1/2 ஸ்கொயர்னு எழுதலாமா இன்டூ 3 power 5 2s are 10 ஸோ -10 இன்டூ 18 into 18. நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ 3 power 6 இன்டூ இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள் இதை டிவைடில் எழுதலாமா. ஸோ பாருங்கள் 2 ஸ்கொயர் இந்த 3 power -10ன்றதை கீழே எழுதுனா 3 power +10 கிடைக்கும் இன்டூ 18 into 18. இது எப்படி எழுதலாம் பாருங்கள் 3 6 டைம்ஸ் போடலாமா 3 power 6னா 3 6 டைம்ஸ் போடணும் இன்டூ 18 into 18 டிவைடட் பை 2 2 டைம்ஸ் போடணும் 2 into 2 இங்கே 3 10 டைம்ஸ் போட போகிறோம். சரியா 3 10 டைம்ஸ் எழுதிட்டோமா. இப்போ பாருங்கள் 1 இந்த 3க்கு இந்த 3க்கு அப்படியே கேன்சல் பண்ணினே வரலாம் 6 3s கேன்சல் ஆகிடுமா 6 3s நமக்கு கேன்சல் ஆகிடும் பாருங்கள் 1 2s are 2 9 2s are 18 again 1 2s are 2 9 2s are 18 1 3 3s are 9 1 3 is 3 இந்த 1 3 அடிச்சுக்கலாம். இது பாருங்கள் இந்த 3க்கு 3 அடித்தா மீதி என்ன கிடைக்கிது எதுவுமே ரிமைனிங் இல்லை. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது நமக்கு 1ன்னு
எழுத வேண்டியதுதான். சரிங்களா? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஃபைனலாக 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9 ஸ்கொயர் இன்ட்டு 7 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5 டிவைட் பை 84 பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த 9 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இன்ட்டு 7 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5 டிவைடட் பை இந்த 84ஐ எப்படி எழுதலாம்? ஸோ 84க்கு எல் டிவிஷன் எடுத்தால் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6, remaining 2, 24 8 3s are 24ன்னு கிடைக்கும். அகைன் நம்ம இதை என்ன பண்ணலாம்? 2ஆல் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 is 2, 4 2s are 8, திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணால் 7 2s are 14. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். இதை எப்படி 84 கியூப் எப்படி எழுதலாம்னா 3 into 2 into 2 into 7 whole power 3ன்னு எழுதலாம். பிரித்து இப்படி எழுதலாமா? 3 into 2 into 2 into 7 whole power 3ன்னு நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ இதை சால்வ் பண்ணால் பாருங்கள் 3 பவர் 2 பவர் 2ன்னு இருக்குது. ஸோ 3 பவர் 2க்கு பவரில் 2 இருக்குது. ஸோ 3 பவர் 2 2s are 4ன்னு இது எழுதுகிறோம். இன்ட்டு 7 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5 டிவைடட் பை இதில் பாருங்கள் இந்த பவர்ஸ் உள்ளே கொண்டு வந்தால் 3 பவர் 3 கிடைக்குமா? இன்ட்டு இங்கே ஆல்ரெடி 2 பவர் 2 இருக்குது, 2 2 இருக்குல்லையே. ஸோ 2 பவர் 2 இன்ட்டு ஒரு 3 2 பவர் 6ன்னு கிடைக்கும். இன்ட்டு 7 பவர் 3. சரிங்களா? பாருங்கள் 7 பவர் 3க்கு 7 பவர் 3 கேன்சல் ஆகிடும். இங்கே 3 பவர் 3க்கு இங்கே இருக்க 3 பவர் 4லேருந்து 3 போய்டும். மீதி என்ன இருக்கும்? ஒரு 3 இருக்கும். அதே மாதிரியே இங்கே 2 பவர் 5 இங்கே 2 பவர் 6ல் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் 2 இருக்கும். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது? ஃபைனலாக 3/2ன்னு கிடைக்கிது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க. 2 பவர் 8 இன்ட்டு 2187 டிவைட் பை 3 பவர் 5 இன்ட்டு 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 பவர் 8 எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம 2 பவர்ஸ்லையோ 3 பவர்ஸ்லையோ பவர்ஸில் ஒரு மாதிரி சின்ன நம்பரை மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ மாற்றிக்கலாமா? 2187 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 7 3s are 21, 2 3s are 6, remaining 2 9 3s are 27. அகைன் 3ஆல் பண்ணால் 2, 4 3s are 12, 3 3s are 9. அகைன் 3ஆல் பண்ணுறோம் 8 1. அகைன் 3ஆல் பண்ணால் 27, திரும்பவும் 3ஆல் பண்ணுறோம் 9, 3ஆல் டிவைட் பண்ணால் 3, 3ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7. அப்போ 3 பவர் 7ன்னு இது எழுதலாம். டிவைடட் பை 3 பவர் 5 இன்ட்டு 32 எப்படி எழுதலாம் பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 6. அகைன் 2ஆல் பண்ணால் 8, திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணால் 4, 2ஆல் டிவைட் பண்ணால் 2, 2ஆல் டிவைட் பண்ணால் 1. 1 2 3 4 5 2 பவர் 5ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த 2 பவர் 8 பிரித்து எழுதலாமா? 2 into 2 into 2 into 2 into 2 into 2 2 into 2 into 3 power 7 divided by 3 power 5 into 2 into 2 into 2 into 2 into 2 2 5 டைம் எழுதிட்டோமா? இந்த 5 2க்கு மேலே இருக்க ஒரு 5 2s நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே 2 பவர் 2ன்னு இருக்கா? இன்ட்டு இங்கே 3 பவர் 7 இருக்குது. ஸோ 3 7 டைம்ஸ் போட்டுக்கலாமா? 5 6 7. 3 பவர் 5னா 3 5 டைம்ஸ் போட்டுக்கிட்டு இந்த 5 டைம்ஸ் இருக்க 3யும் இதில் 5 டைம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே 2 3 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் இருக்குது. இப்போ 2 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா? இன்ட்டு 3 ஸ்கொயர் 9. 4 9s are சாரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 8 2s இருக்குது. இங்கே 1 2 3 4 5 5 தானே அடிக்கணும். 5 அடித்தா இங்கே ஒரு 2 நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 2 பவர் 3 2 பவர் 3ன்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்குமா? 2 பவர் 3னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். 8 9s are 72. இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். சரிங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த சம்மு கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஸ் பண்ணி இருக்காது, கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி எலாபரேட்டாக நடத்தியிருப்பேன். சரிங்களா? தேங்க்யூ.